கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டங்களில் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும். நீங்கள் வேறு ராசியாக இருந்து அந்த ராசிக்கு ரிஷப லக்கணமாக வந்தாலும் ரிஷப லக்கணத்துக்கு உங்களுடைய வயது எந்த வயதோ அந்த வயதுக்கேற்ற பலன்களை இந்த கேது பகவான் கொடுக்கும். 2024 இந்த கேது பகவானுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், இந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கும் 5ஆம் இடம். இந்த புதனோட வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேதுவை இயக்கக்கூடிய கிரகம் புதன். நிழல் கிரகம் சொல்லக்கூடிய கேது பகவான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது அத்தனையும் இந்த கேது பகவானுக்கு பொருந்தும். ஏன்னா கோச்சார ரீதியாக 20% உங்களுக்கு இந்த கேது பகவான் இருக்கிற இடம் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த 2024 கொடுத்துரும். மற்ற கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நகர்வுகள் நல்லா இருக்குன்றதுனால கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் நீங்கும், வேலை பளுவெல்லாம் இருக்காது. இந்த காலகட்டங்களில் இந்த கேது பகவான் எப்படி இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய தசையாக இருக்கும். அதுலேயும் 2024 நன்மை செய்யும் அப்படின்னாக்கா இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணமாக இந்த ரிஷப லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த கேது பகவான் தசையானது அவயோகத்தை தான் கொடுக்கும். யோகம் செய்யாத வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா யோகம் இல்லாத பலன்களை தான் கொடுக்கும், நிறைய கஷ்டங்களை தான் கொடுக்கும். அதே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த வீட்டதிபதி உங்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருந்துட்டான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு லக்னத்துக்கும் அவர் நல்லா இருக்கணும், அவர் இருந்த இடத்துக்கு இந்த கேது பகவான் இருந்த இடத்துக்கும் அந்த கிரகங்கிறது நல்லா ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, இல்லை இந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருந்தாலும் சரி, இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது பல வகையில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்துரும், பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துரும். இது பாதிக்கப்படாமல் மட்டுமே இருக்கணும். பாதிக்கப்பட்டால் கூட இப்போ புதனோட அமைப்பில் இந்த 2024 இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்தில் வரக்கூடியவர்களுக்கு கேது தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துரும், பொருளாதார வரவுகளை கொடுத்துரும். இதே ராசி இதே லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேது தசை நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை இந்த நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டங்களில். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்றதும் 2024 கேது பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலோ இல்லை சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கேது அப்படிங்கிறது ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்களை அதிகமாக ஏற்படுத்தும். உங்களுக்கு பக்தி அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு கேது நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஏன்னா சனியோட நகர்வுகள் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பெரிய முதலீடுகள் மட்டுமே நீங்கள் போடணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா ப்ராப்ளம் தராது. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருந்தது, பெருசாக இதுக்கப்புறம் முதலீடு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். உங்களுக்கு வண்டி வாகனம் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் எதனா நடக்கலைனாக்கா அந்த சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் பசங்களுக்காக திருமணத்துக்காக பார்த்துட்ருப்பீங்க, இல்லை உங்களுக்கே இளம் வயது காலத்தில் இந்த கேது தசை வந்துச்சுனாக்கா வேறு ஒரு ராசியாக இருந்து இந்த லக்கணக்காரர்களாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்து தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா அது சனியோட வீட்டில் இருந்தாலோ அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியாக கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கும். அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா குருவும் ஜென்மராசிக்கு வர்றதுனால நிறைய மன அழுத்தங்களை கொடுத்து சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். அது சார்ந்த செலவுகள் அதிகமாக கொடுக்கும். வீண் அலைச்சல்களை கொடுக்கும். வேலை ரீதியாக ஒரு சிலருக்கு மாற்றங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு போகிறதோ, இல்லை பிடிக்காத வேலை செய்கிறதோ, இல்லை சம்பளம் குறைவாக கிடைக்கிறதோ அதுமாரிலாம் நடக்கும். இது அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா 2024 சொல்ல முடியாத நல்ல பலன்கள் நிறைய உண்டு. நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. பெண்களுக்கு குறிப்பாக நகை வாங்கிட்டு வருவீங்க, தங்கம் சேர்க்கை உங்களுக்கு நடக்கும், வச்ச நகையை திருப்பிட்டு வருவீங்க, பேங்க் லோனெல்லாம் அடைப்பீங்க, கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரும்பாலும் தீரும். வீட்டில் ஏதாவது நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதலான ஒரு நன்மைகள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுப்பார். பணத்தட்டுப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு வகையில் பேங்க்கில் கூட பணம் இருக்காது, ஆனால் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க, ஒரு வீடு கட்டுவீங்க.
நீங்கள் வீடு கட்டலாம் கூட சரி, உங்கள் பசங்க வீடு கட்டுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். 5ல் கேது பகவான் இருக்கிறதுனால பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வேலைக்காக செலவு பண்ணுவீங்க, வேலைக்காக பணம் கட்டுவீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2024 உருவாக்கும். உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய நன்மையை செய்யக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால கேது தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இந்த நேரங்களில் அதிகமாகும். சுற்றுலா போய் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த 2024 கொடுக்கும். 2024 ஆரம்ப காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் உங்கள் ஜென்மராசிக்கு பயிற்சியாகி வரும்போதும் மனசு ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும். மனசஞ்சலங்களை அதிகமாக கொடுக்கும். 2024 மே மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை பதியறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பசங்க ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாத அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கோச்சார ரீதியாக பார்த்தோம்னா நல்ல ஒரு மாற்றத்தையும், தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.